இப்போ நீங்கள் பார்க்குறது 2026 மாடல் யமஹாவோட ஃபேசினோ 125ல் உங்களுக்கு மெட்டாலிக் லைட் க்ரீன் கலர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சிட்டியில் டிராஃபிக்கில் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக மைலேஜ் 55+ தாராளமாக இந்த ஸ்கூட்டரால் கொடுக்க முடியும். இந்த கலருமே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் கலராக இருக்குது. இதில் ப்ளூ கோர் ஹைப்ரிட் டெக்னாலஜி கொடுத்ததுனால மைலேஜ் எப்போவுமே வந்து ஹையாக தான் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு 55க்கு மேலே தாராளமாக வந்து கொடுக்க முடியும். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 89,500 rupees தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 1,18,000 ஆன் ரோட் ப்ரைஸில் வாங்கலாம். இதில் 2 வேரியன்ட் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாடல் வந்து உங்களுக்கு ஃபேசினோவில் டிஸ்க் வேரியன்ட், இது இல்லாமல் ட்ரம் வேரியண்ட்டும் வந்து இருக்குது. இந்த 2 வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான வேரியண்ட் தான். உங்களுக்கு டிஸ்க் வேணாம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 5,000 ஒரு 7,000 rupees கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலர் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 1,18,000 ரூபாய்க்கு இந்த மாடல் ஒர்த்தா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். ஃப்ரண்ட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான சிங்கிள் டிஸ்க் தான். 90/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பெரிய விஷயம் இல்லைங்க. 12 inch அலாய் வீல் கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பைக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு 10 inch அலாய் வீல்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் இதில் உங்களுக்கு 12 inch உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 90/90 செக்ஷன் டயரும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரியர் செக்ஷன் பார்க்கலாம். ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு லுக் அப்படிங்கிறது ஃபேசினோவில் தாங்க இந்த மாதிரியான ஒரு ரியர் செக்ஷன் இருக்கும். ஒரு யூனிக்கான ரியர் செக்ஷன். சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேசினோ அப்படிங்கிற இந்த ஒரு நேமை வந்து லோகோவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எம்பலமாக வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்ல் லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஹாலோஜன் டெய்ல் லைட், ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மெட்டாலிக் லைட் க்ரீனில் உங்களுக்கு இந்த சில்வர் கலர் அப்புறம் இந்த ஒயிட் கலர்லாம் ஆட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. 2 சைடுமேங்க. நீங்கள் ரியர் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேசினோ அப்படிங்கிறது வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டன் கலரில் வந்து லைன்ஸ் எல்லாமே கொடுத்தது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிளியாவோட அந்த ஒரு வெஸ்பா அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக ஃபேசினோ 125. அண்ட் ப்ரீமியமான ஒரு லுக்காகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் தாராளமாக வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களோட ட்ரிப் 1 ட்ரிப் 2 இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு கிளியரான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்கில் போனீங்கன்னா அனலாக்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்விட்ச் கேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இப்போ நீங்கள் பார்க்குறது கீ தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கீ ஆக்சஸ் தான். ரைட்டில் திருப்பினீங்கன்னா ஓப்பன் ஆன் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்லா திருப்பினீங்கன்னா சீட் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நல்ல கிளியரான அந்த ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்கன்னா இண்டிகேட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு இந்த மாடல் ஏதாவது பேட்டரியில் மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா அதையும் இண்டிகேட் பண்ணும். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். அண்ட் இப்போ நம்ம இந்த பைக்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன மாதிரியான சுவிட்ச் கேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாஸ் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், ஹாரன் சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. சீட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ரைடர் அண்ட் பில்லியன் மோஸ்ட்லி நம்ம ஒரு 125 ஸ்கூட்டர் வாங்கணும்னா நம்ம சிட்டியில் டிராஃபிக்கில் தான் ரைட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரியான டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.2 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இதை நான் வந்து ஃபியூல் டேங்கை நம்ம வந்து பார்க்கும்போது சொல்கிறேன். அண்ட் இந்த மாடல் ஓவராலாக 98 கிலோகிராம் வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த 98 கிலோகிராம் வெயிட்டுமே நீங்கள் ஆயில் அண்ட் ஃபியூல் டேங்க்கில் 5.2 liters ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணால் தான் இந்த 98 கிலோகிராமுமே வரும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபியூல் போகிறதுக்கு தகுந்த மாதிரியான வெயிட் தான் வந்து இது கொடுக்கும். அண்டர் சீட் ஸ்டோரேஜும் வந்து 21 liters கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம ஸ்டோரேஜை பார்க்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம். சீட்டோட ஹைட் வந்து கிரவுண்ட் லெவலிருந்து 780 mm வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த மாடலில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜன் பல்பில் இருக்குது. ஃப்ரண்ட் செக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா 90/90 செக்ஷனில் உங்களுக்கு 12 inch அலாய் வீல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மெட்டல் பாடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்ல சில்வர் கலர் வந்து அந்த குரோம் ஃபினிஷ் அப்படிங்கிறது அங்கங்கே கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த ஒரு ப்ரீமியம்
ஒரு லக்ஸுரி ஃபீல் அப்படிங்கிறது கிடைக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 780 mm சீட்டோட ஹைட் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான சீட்டும் வந்து இருக்குது. 3 பேர் தாராளமாக இந்த ஸ்கூட்டரில் வந்து நீங்கள் ரைட் பண்ண முடியும். இந்த மாடலில் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தான் டிஸ்க் பிரேக், ரியரில் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கிராப் ரெயில்ஸ் அப்படிங்கிறது சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜுங்க. ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 21 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நிறைய கிராசரிஸ் வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் நீங்கள் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், இல்லை ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் 2 ஹெல்மெட் வச்சுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூல் டேங்க், ரொம்ப பெரிய ஃபியூல் டேங்க் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் சைடில் உங்களுக்கு E20 அப்படிங்கிறது போட்டிருக்கு. ஸோ இதுதான் ஃபியூல் டேங்க். 5.2 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் திருப்பினீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதோட கேப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ள ஃபியூல் இன்ஜெக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ஜான ஃபியூல் டேங்க் இருக்குது. 21 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக பில்டு குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டுறது மட்டும்தான் உங்களுடைய ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்குன்னா இந்த ஸ்கூட்டரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நிறைய உமன்ஸ் லைக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூட்டருங்க. உமன்ஸ் அப்படின்னும் போது டெஃபினட்டாக சிட்டியில் நிறைய ரைட் பண்ணுவாங்க. மைலேஜும் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 125 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 10.3 நியூட்டன் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இனிஷியல் பிக்கப் அண்ட் மைலேஜ் நல்லாயிருக்கும். 60+ தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 55, 60 அந்த மாதிரி. ஏன்னா இது ஒரு ஹைபிரிட் மாடல் அப்படிங்கிறதுனால. ஸோ ப்ளூ கோரில் ஹைபிரிட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஹூக் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். ஏதாவது கிராசரிஸ், ஏதாவது கவர்ஸ் ஏதாவது வாங்குறீங்கன்னா முன்னாடி வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்க முடியும். ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளோர் மேட் நீங்கள் வேணும்னாலும் ஆக்சசரிஸ்லாம் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மெட்டாலிக் லைட் க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்வர் கலர் இருக்குது, அந்த லைட் க்ரீன் கலர் இருக்குது, அப்புறம் அந்த கோல்டன் கலர் ஃபினிஷ் அப்படிங்கிறதும் அதுக்கு கொடுத்துருக்காங்க. லைன்ஸ் கோல்டன் கலர் லைன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. ஃபேசினோ அப்படிங்கிறது கோல்டன் கலர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் எனக்கு பிடிச்சதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 100 கிலோகிராமுக்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 கிலோ அப்படிங்கும் போது டெஃபினட்டாக இதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். யாராக இருந்தாலும் இந்த ஸ்கூட்டரை வந்து மேனேஜ் பண்ணி ரைட் பண்ண முடியும். நல்லா இருக்குங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்கூட்டரை நீங்கள் இந்த 2026 நீங்கள் வந்து பை பண்ணலாம். இதில் நிறைய வேரியன்ஸ், நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்க் இருக்கிறது வேணுமா இல்லை டிஸ்க் இல்லாதது வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு குவைட்டான ஒரு மாடல். இந்தியாவில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாடல் வேல்யூ ஃபார் மணி உங்களுக்கு வந்து ஒரு 1,18,000 ஆன் ரோட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ண முடியும். இந்த மாடலில் உங்களுக்கு ட்ரம் வேரியன்ட் எடுத்தாலும் நல்லா இருக்கும். ஆனால் அதில் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் இருக்குது. டாப் மாடலில் உங்களுக்கு TFT கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிட் ரேஞ்ச் வாங்கினீங்கன்னா ரெகுலர் யூசேஜுக்கு டெய்லி நீங்கள் ஒரு சிட்டியில் டிராஃபிக்கில் போயிட்டு வர்றதுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெயிட்டும் இல்லாததுனால நம்ம டிராஃபிக்கில் எவ்வளோ நேரம் வேணுனாலும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ என்ன கேட்டால் ஒரு பர்சனல் சாய்ஸ். லேடிஸ் வீட்டில் அப்பப்போ ரைட் பண்ணுவாங்க, இல்லை நம்ம எப்பயாவது வந்து கடைக்கோ இல்லை இதுக்காவது நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஃபேசினோ கூட ஒரு பெஸ்ட் சாய்ஸுங்க. ஏன்னா 12 inch அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஃபேசினோ 125ல இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். மெட்டாலிக் லைட் க்ரீன் கலர் 89,500 rupees பிடிச்சிருக்கான்றது சொல்லுங்கள். தேங்க்யூ.